சுடு சாதத்தில் நல்லா மசாலாவோட காரசாரமாக இருக்கக்கூடிய கார முட்டை ஆம்லெட் செஞ்சு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதை சப்பாத்தி கூட நீங்கள் சுட்டு சாப்பிட்டுக்கலாம். குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம், அதிக டைமும் எடுக்காது. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு சின்ன பவுலில் 2 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூடவே ஒரு ஆனியனை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, ஒரு பச்சை மிளகாய், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு ஆனியனை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2-3 கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இது வதக்கிக்கோங்க. ஸோ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு உடச்சி ஊற்றுற முட்டையை ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு மூடி வச்சு இதை வேக விடுங்க. ஸோ அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வெந்ததையும் எடுத்துட்டா நல்லா காரசாரமான கார முட்டை ஆம்லெட் ரெடி. இது போல் ரெசிபிக்கு நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க.